Good evening, students. Good evening, second English students. இப்போ மார்க் ஆண்டனியோடைய ஸ்பீச்சை வந்து கண்டினியூ பண்ணலாம். அது ஸோ போன கிளாஸ் போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ மக்கள்லாம் அப்படியே இப்போ இது கேட்குறாங்க. அவங்கெல்லாம் துரோகிங்க, தே ஆர் த ரியல் ட்ரைட்டர்ஸ், அவங்க தான் அந்த துரோகிங்க. நீ அந்த வில்ல இந்த உயிரை வந்து படி அப்படின்னு இப்போ எல்லாருமே அப்படியே மக்கள் வந்து கேட்குறாங்க. அண்ட் அப்போ வந்து மார்க் ஆண்டனி கேட்குறான், ஏன் என்ன கம்பல் பண்ணுறீங்க? அண்ட் நான் உயிரை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ நான் இங்கே பிளாட்ஃபார்ம்லேருந்து கீழே வர்றதுக்கு என்னை வந்து பெர்மிஷன் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ப்ளீஸ் ஃபார்ம் எ ரிங் அரவுண்ட் சீசர்ஸ் டெட் பாடி. எல்லாரும் சீசர் டெட் பாடி சுற்றி நில்லுங்களேன். ஸோ இப்போ மக்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க தான் இப்போ துரோகிங்க, ப்ரூட்டஸ் அண்ட் காஸ்டைன்கள் தான் துரோகிங்க, நீ உயில வந்து படி அப்படின்னு. 1 செகண்ட். நீ வந்து இப்போ உயில வந்து படி அப்படின்னு எல்லாரும் அப்படி கேட்கும்போது, ஏன் எனக்கு இப்போ உடனே படிக்க சொல்லி கம்பல் பண்ணுறீங்க? நான் கொஞ்சம் கீழே இறங்கிட்டோமா அண்ட் இறங்கி சீசருடைய டெட் பாடி சுற்றி நில்லுங்களேன், எல்லாரும் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி சுற்றி நில்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ட் மக்கள்லாம் அப்படியே சீசர் டெட் பாடி வந்து அப்படியே சுற்றி அப்படி நிற்கிறாங்க. அண்ட் அப்படியே கூட்ட நெரிசல் இதுவாகுது. இப்போ ரொம்ப க்ளோஸாக நிற்காதீங்க, கொஞ்சம் தள்ளி உடனே மக்கள்லாம் அப்படியே தள்ளி நிற்கிறாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ மார்க் ஆண்டனி வந்து அப்படியே அவங்களுக்கெல்லாம் ஒரு லீடராக உருவாகிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அண்ட் இப்போ மக்கள் எல்லாம் அப்படியே இப்போ சீசன் டெட் பாடியை சுற்றி அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் அவன் வந்து இப்போ மார்க் ஆண்டனி அவனோட ஸ்பீச்சை வந்து கண்டினியூ பண்ணுறான். அண்ட் என்னன்னா அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து கண்ணீர் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னதை கேட்டு அண்ட் எல்லா கண்ணீரும் இன்னைக்கே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. So if you have tears, then all tears will shed now. எல்லாமே அப்படியே இப்பவே அப்படியே இப்போ நான் சொன்னதை கேட்டு அப்படியே இப்போ இதுவாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஸோ இதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி சொல்றது எல்லாமே பொய் அது. ஓகேங்களா? ஸோ அது எதை வச்சு நான் வந்து இப்போ மார்க் ஆண்டனி சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ட் நான் வந்து என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அவன் என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அண்ட் தென் நான் வந்து ப்ரூவ் பண்றேன் அவன் வந்து சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு, மார்க் ஆண்டனி சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு நான் வந்து இப்போ ப்ரூவ் பண்றது. அது என்னன்னா மார்க் ஆண்டனி வந்து அப்படியே இப்போ சுத்தி நிக்க லெட்ஸ் சே 1 செகண்ட். எந்த ஒரு பொலிட்டீஷியனும் அந்த டெட் பாடி வச்சு பாலிடிக்ஸ் பண்ணும்போது யாருமே உண்மையை 100% உண்மையை வந்து சொன்னதே கிடையாது. எந்த பொலிட்டீஷியனும் 100% உண்மையை வந்து சொன்னதே கிடையாது. அது கருணாநிதியாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அண்ட் இப்போ எம்ஜிஆர் இப்போ இருக்கட்டும், ஈவன் இப்போ சீமானாக இருக்கட்டும். சீமான் வந்து இப்போ தோத்து போட்டு முக்கியமான ரீசன் பேசும்போது நிறைய பொய்களை வந்து இப்போ சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் அப்போ இருக்குது அது. அண்ட் அதுதான் ஷேக்ஸ்பியரும் சொல்கிறாரு. அண்ட் உண்மையிலேயே மார்க் ஆண்டனி வந்து மக்கள்கிட்ட பேசும்போதும் 100% உண்மையை சொல்லி உண்மையை மட்டுமே பேசி மக்கள் மனசை ஜெயிக்க முடியாது அப்படின்னு பார்த்தா ஷேக்ஸ்பியர் வந்து இன்டைரக்டா நம்ம கிட்ட சொல்றாரு. ரியாலிட்டியும் அதுதான். எந்த பொலிட்டீஷியனுமே உண்மையை மட்டுமே பேசி லீடர் ஆனதே கிடையாது. அண்ட் பாதி உண்மையும் பாதி பொய்யும் கலந்து பேசி தான் எல்லாருமே லீடர் ஆயிருக்காங்க. அதுதான் ரியாலிட்டி, அதுதான் ஹிஸ்டரி. ஸோ இப்போ மார்க் ஆண்டனி உண்மையிலே என்ன பேசியிருக்கான் அப்படின்னு பார்த்து நமக்கு வந்து தெரியல. பட் ஷேக்ஸ்பியர் வந்து இப்போ கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலே மார்க் ஆண்டனி நிறைய பொய்களையும் கலந்து பேசி தான் மக்கள் மனசை மாற்றிருப்பான் அப்படின்னு பார்த்து தான் ஷேக்ஸ்பியருடைய கெஸ்.
ஸோ என்னென்ன பொய்கள் வந்து இப்போ சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எல்லாரும் டெட் பாடியை வந்து இப்போ சுற்றி நிற்க வச்சுட்டான். அண்டு ஸோ இப்போ இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்களா. அண்டு ஸோ இப்போ இதுதான் ஒரு சம்மர் இப்போ ஈவினிங் நெர்வி அப்படின்ற அந்த நாட்டை வந்து டிஃபீட் பண்ண பிறகு அந்த கொண்டாட்டத்தில் அந்த செலிப்ரேஷனில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அதை வந்து இப்போ தான் போட்டிருந்தாரு. அண்ட் இப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸு அப்படியே ரத்த கரை எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்டு அப்படியே இன்னொரு ஒரு காயத்தை வந்து காட்டுறான். இது இந்த இடத்துல தான் கேஷியஸ் வந்து குத்தனான். இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் காஸ்கா வந்து குத்தணும் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு இருக்கான். அண்ட் எல்லா காயத்தை விட இது இருக்கு பாருங்க மிகப்பெரிய காயம். அண்ட் இப்போ உடம்புல மட்டும் இல்லை அப்படி மனசுலையும் ஒரு அன்கைண்டஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காயம் தான் ரொம்ப ரொம்ப கொடூரத்தின் உச்சம். ஏன் அப்படின்னா ப்ரூட்டஸ் ஜூலியஸ் சீசருடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப நம்பத்தகுந்த ஃப்ரெண்டு ப்ரூட்டஸ். இந்த இடத்துல தான் ப்ரூட்டஸ் இந்த இடத்துல தான் குத்துனாரு. அண்ட் குத்துன உடனே அவருடைய அந்த கிளாக்னா ஜூலியஸ் சீசர் டிராமாலாம் பார்த்தீங்கன்னு தெரியும். சூப்பர் மார்க்கெட்லாம் கூட அந்த பின்னாடி வந்து ஒரு துணி மாதிரி அப்படியே இருக்கும் அது. ஓகே. அண்ட் ப்ரூட்டஸ் வந்து குத்துன உடனே அந்த கிளாக் வந்து அப்படியே ரத்தம் பிரிச்சுட்டு வந்து அண்ட் அந்த கிளாக் தன்னுடைய மூஞ்சில மூடிக்கிட்டு அந்த இந்த துரோகம் தாங்க முடியாம அப்படியே மூடிக்கிட்டு அப்படியே பாம்பேயோட ஸ்டாச்சுல வந்து அப்படியே உளுந்து அண்ட் அந்த ஸ்டாச்சு ஃபுல்லா அவருடைய ரத்தம் வந்து அப்படியே தெளிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது எல்லாமே வரலாறுல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த துரோகம் வந்து ட்ரீசன், அநியாயமும் துரோகமும் ஜெயிச்ச ஒரு சம்பவமா ஜூலியஸ் சீசருடைய மரணம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் அழுகுறாங்க. நல்லா பழுவுங்க, உங்களுடைய இது கண்ணீர் எல்லாமே புனிதமாகும். நீங்க ஜூலியஸ் சீசருக்காக பழுவும் போது உங்களுடைய கண்ணீர் எல்லாமே அப்படியே புனிதமாகும். அண்ட் ஸோ அவருடைய காயத்துக்காக நீங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க. அண்ட் இப்ப அவருடைய அந்த துரோகிகளுடைய வாழ்னால இப்படி மோசமா கொடூரமா இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றான் அது. அண்ட் உடனே மக்கள் எல்லாம் அதே யார் வில்லன்ஸ், அவங்களும் கொடூரமானவங்க அப்படின்னு அப்படின்னு ஜூலியஸ் சீசர் கொண்டதுக்கு இப்போ நம்ம எல்லாம் பழி வாங்கலாம் அப்படின்னு அப்படின்னு மக்கள் எல்லாம் அப்படியே கத்துறாங்க. அண்ட் இது சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு நான் வந்து 100% எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஜூலியஸ் சீசர் பிளே உங்க சிலபஸ்லயும் இருக்கு. அண்ட் நீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட வந்து படிங்க, அந்த சீனையும் கொஞ்சம் கரெக்டா படிங்க. அண்ட் ஜூலியஸ் சீசரை கொன்னப்ப மார்க் ஆண்டனி அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டான் அது. ஓகே, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்தாலும் தெரியும். வந்து பர்பஸ்ஃபுல்லாக மார்க் ஆண்டனி அந்த இடத்துல இருந்து இது தள்ளி வச்சிருப்பாங்க. அண்ட் அப்ப வந்து என்னன்னா அஃப்கோர்ஸ் சாரி எழுதணும்னு நினைச்சிருப்பாங்க.